நாடளாவிய ரீதியில் டெங்கு நோயினால் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் அதிக ஆபத்துள்ளதாக கண்டறியப்பட்ட 538 கிராம சேவகர் பிரிவுகளில் டெங்குவை கட்டுப்படுத்துவதற்கான 3 நாள் விசேட நடவடிக்கைகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 14 மாவட்டங்களைச் சேர்ந்த 104 சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவுகளை உள்ளடக்கிய இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது. குறிப்பாக கொழும்பு மாவட்டத்தில் பத்திரமுள்ள பொர்லஸ்கமுவ, மஹரகம, தெஹிவெல, கொத்தட்டுவ, கொலன்னாவை மற்றும் மொரட்டுவை உள்ளிட்ட 24 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகளும், கம்பஹா மாவட்டத்தில் அத்தனகல்ல, சீதுவ, கலனி மற்றும் நீர்கொழும்பு மாவட்டத்தில் 15 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகளும் அதிக ஆபத்து பகுதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் தரவுகளுக்கு அமைய தற்போது நாடு முழுவதிலும் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 47,530 அதிகரித்துள்ளதுடன் நேற்று வரை 29 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. அத்துடன் மேல் மாகாணத்தில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 5 மடங்கு அதிகரித்துள்ளதனால் மாகாணத்தில் உள்ள டெங்கு செயலணியை மீண்டும் செயற்படுத்துமாறு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் சமில் விஜயசிங்க கோரிக்கை விடுத்துள்ளார். இதற்கிடையில் டெங்கு ஒழிப்பு மற்றும் கட்டுப்பாடு தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு விசேட டெங்கு கட்டுப்பாட்டு அறை ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. டெங்கு கட்டுப்பாட்டு அறைகளில் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும், சனிக்கிழமைகளில் காலை 8 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையிலும் பொதுமக்களுக்கு தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும்.